உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். சென்னை புறநகர் பகுதிகளில் பெய்த திடீர் மழையால் போரூர் ராமாபுரம் பிரதான சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேந்தர் வழங்கிட கேட்கலாம். சுரேந்தர், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை புறநகர் பகுதிகளில் திடீரென பெய்த கனமழை காரணமாக சாலையில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் ஆங்காங்க குளம் போல தேங்கியுள்ளது. இதனால குறிப்பாக போரூர் ராமாபுரம் செல்லக்கூடிய பிரதான சாலையில கடும் போக்குவரத்து நெரிசல் என்பதை நேரடியாக காண முடிகிறது. சென்னை புறநகர் பகுதிகளில் கடந்த சில தினங்களாகவே விட்டு விட்டு கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக மதுரவாயில், வானகரம், போரூர், ராமாபுரம், வலசரவாக்கம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று 4வது நாளாக பரவலாக கனமழை மாலை நேரங்களில் பெய்தது. இதனால போரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சாலையின் தாழ்வான பகுதிகள் மழைநீர் ஒரு சில பகுதிகளில் குளம் போல தேங்கி உள்ளது. இதனால வழியாக பயணிக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகி தேங்கிய மழை நீரால போக்குவரத்து நெரிசலை சந்தித்து செல்லக்கூடிய சூழ்நிலை என்பது இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. இதனால சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் என்பது ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து செல்லக்கூடிய சூழலையும் நம்மளால நேரடியாக காண முடிகிறது. குறிப்பாக பள்ளி, கல்லூரி அலுவலகம் முடிந்து வீடு திரும்பக்கூடிய பொதுமக்கள் கொட்டும் மழையில நனைந்தபடி கடும் போக்குவரத்து நெரிசலை சந்தித்து செல்லக்கூடிய நிலை என்பதும் இந்த பகுதியில நேரடியாக காண முடிகிறது. தொடர்ந்து போக்குவரத்தை சீர் செய்ய போக்குவரத்து போலீசார் அதிக அளவு பணியில ஈடுபட்டாலும் மெட்ரோ 2ஆம் கட்ட பணி என்பது இந்த பகுதியில கடந்த சில தினங்களாகவே துரிதமாக நடைபெற்று வருவதால சாலையில குறுகலாக உள்ள காரணத்தாலேயே கடும் போக்குவரத்து என்பது இந்த பகுதியில தினசரி சந்தித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து போக்குவரத்தை சீர் செய்தாலும் அந்த பீக் ஹவர்ஸ், அதாவது காலை மற்றும் மாலை நேரங்களில் குறிப்பிட்ட பகுதி நேரங்கள்ல அதிக அளவு வாகனங்கள் செல்வதால இந்த பகுதி எப்போதும் கடும் போக்குவரத்து நெரிசலுடன் காணப்படுகிறது. இந்த நிலையில தற்போது மழை மற்றும் அதே போல சாலை குறுகலாக உள்ளது. சாலையில தண்ணீர் தேக்கம் என்பதனால அதிக அளவிலான வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சூழ்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மளாக காண முடிகிறது. தொடர்ந்து போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டு வந்தாலும் கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது இந்த பகுதியில் காணப்பட்டு வருகிறது. மேலும் இந்த பகுதியில துரிதமாக மாற்றுப்பாதை ஏதேனும் அமைத்து தந்து போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில தொடர்ந்து மாற்றுப்பாதை அமைத்து தர வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். திடீர் என பெய்த கனமழை காரணமாக சென்னை புறநகர் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல்ல மக்கள் கடும் அவதி அடைந்து வந்திருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.